பிரம்மாண்டமாக வளர்ந்து வருகிறது. ஜெயண்ட்னு இப்போ ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி வேகமாக வளர்ந்து வருகிறது. எப்ப சொன்னாரு? அண்ணாமலை பாஜக தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான். அதுக்கு முன்னாடி வரையில் பிஜேபியை வந்து ஒரு சீரியஸாவே நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு நார்த் இந்தியன் பார்ட்டி பாஜக இங்க முளைக்காது, இங்க வராது, கால் ஊன்ற முடியாது, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இங்க ஈடுபடாது, அது உண்மை. ஆனால் அண்ணாமலை பாஜக தலைவரான பிறகு உத்வேகம் பெற்றது, எழுச்சியோடு வேகமாக வளர்ந்தது. அதோட விளைவு தான் 18% ஓட்டு மக்களவை தேர்தல் கிடைச்சது. 18.2. ஒரு ஆங்கில நாளேடு கூட சொன்னாங்க பிஜேபி டச்சஸ், அதாவது டபுள் டிஜிட் எண்ணிக்கை பெற்றது அப்படின்ற மாதிரி ஆங்கில நாளேட்டில் ஃபர்ஸ்ட் ஒரு பேஜிலே வந்தது. இன்னொரு தகவல், மக்களவை தேர்தலில் யாரோடும் கூட்டணி இல்லை, எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டணி இல்லை, எந்த மாநில கட்சிகளோட கூட்டணி தான், ஆனால் பெரிய அளவு இல்லை. பாஜக தலைமையில் கூட்டணி அமைந்த போதும் கிட்டத்தட்ட 7-8 இடங்கள்ல செகண்ட் பிளேஸ் வந்து, பல இடங்கள்ல 3வது இடங்கள். அதிமுகவை பின்தங்கிட்டு, அதிமுக என்ற மாபெரும் தமிழகத்தின் திராவிட இயக்க கட்சி டெபாசிட் போற சம்பவம்லாம் உண்டு. பல இடங்களை அதை பின்னுக்கு தள்ளி பாஜக வந்திருக்கு. எப்போ எந்த கூட்டணி, அதாவது திராவிட கட்சிகள் கூட்டணி இல்லாம அண்ணாமலை தலைமையில். ஒரே காரணம், அண்ணாமலையோட ஃபீல்ட் ஒர்க், களப்பணியில் என்ன 2 அம்சம் பார்க்கிறாங்க. ஒன்று, ஆக்டிவா இருந்தாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீதான அதிருப்தியை சிந்தாமல் சிதறாமல் டெய்லி ஊடகங்களை போய் பொம்பாட் பண்ணார். நயினார் தான் பேசுறாரு. நயினார் அந்த அளவுக்கு பண்ணல.